தனுசு ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராசியாதிபதி குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்க போகிறார் வர ஜூனுக்கு அப்புறம். ஒன்று. 2வது அர்த்தாஷ்டம சனி வேறு நடக்குது. அதனால் என்னென்னா இந்த வருஷம் வந்து பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதேமாதிரி உடல் ரீதியான பாதிப்புகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிச்சயமா. இவங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, என்ன மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும்? இல்லை, நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, வேலையில் எந்த பிரச்சனையும் வராது. நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும், வேலை இல்லாதவர்களுக்கு கூட வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதேமாதிரி இவங்க எதிர்பார்க்கக்கூடிய துறையில் வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல் வரும். அதேமாதிரி வேலை பார்க்குறதுலேயும் நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கும், அங்கே ஒரு அந்தஸ்து இருக்கும், எல்லாமே இருக்கும். அதெல்லாம் எந்த டவுட்டுமே கிடையாது, நல்லாவே இருப்பாங்க. அதே மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்கள் மட்டும் என்னென்னா, எல்லாருமே தொழில் பண்ணணும் அப்படின்னு சொன்னாவே அதிகமாக பணப்புழக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். தொழில் பண்ணணுன்னாவே பைசா வேணும். அப்போ அந்த பைசாவை எதிர்பார்த்து செய்யக்கூடிய தொழிலில் நஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக சிறப்பாக இல்லைன்னு சொன்னது காரணம் அதுதான். என்ன ஆகுனா, தொழில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணால் இத்தனை நாளில் பணம் வந்துடும், இத்தனை நாள் நம்ம பணம் கொடுத்துடலாம், இந்த கடனை கட்டிடலாம், இந்த விஷயத்தை செஞ்சிடலான்னு ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் தகுந்தாற் போல் நடக்காது. அப்போ என்ன பண்ணணும், இவங்க எதையுமே ஃபினான்ஷியல் மேட்டர்ஸை கொஞ்சம் பார்த்து பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுறது, பேமெண்ட் சம்மந்தமான விஷயத்தில் கமிட்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதை செஞ்சாங்கன்னா பெரிய ப்ராப்ளம் கிடையாது.